ஜனங்களுக்கு குழந்தைய வளர்க்குறதே ஒரு பெரிய ஆர்ட். எப்படி அம்மா அப்பாவுக்கு வந்து அந்த குழந்தை மேலே அன்பு வருதோ அதே போல் சில நேரங்கள் குழந்தை மேலே வெறுப்பு வந்துடும். இப்போது இன்னைக்கு வந்து ஒரு வயதானவர்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா, அது பர்டிகுலராக பாட்டிங்க அப்படி இருந்தாங்கன்னா, அவங்க அந்த குழந்தைய ஏன் இந்த நேரத்தில் அழுகுதுன்னு அவங்களுக்கு தெரியும். எதோ அழுதுது, ஏதோ ஒரு விஷயம் வந்து குழந்தைய பாதிச்சிருக்கு. அப்போ ஏதோ ஒரு விஷயம் அப்படிங்கிறது உண்மைதானா சார்? அது உண்மைன்றது வந்து பொதுவாக இதில் ஏவல் பில்லி சூனியம் செய்வினை அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா வீட்டுல வந்து குழந்தைங்களுக்கு தேவையான பேசிக்கான விஷயங்களை வந்து நாட்டு மருந்து கடையில் போய் வாங்கி வச்சுக்கணும். உதாரணத்துக்கு அவங்களுக்காக சொல்லுங்களேன் சார் சில விஷயங்கள். அப்புறம் வந்து அந்த பால் பாசின்னு சொல்லுவாங்க, கையில குழந்தை கட்டுறது. அதுக்கப்புறம் குழந்தைய பாதுகாக்கிறதே ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட். அப்ப அந்த பாதுகாக்கணும் அப்படின்னா வீட்டுல பெரியவங்க இருக்கும். அப்போ புது பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும், எந்த வீட்டு சைடையும் தாத்தா பாட்டி பகைச்சு கூடாது. எஸ், நோட் பண்ணிக்கணும், அண்டர்லைன் போட்டு நோட் பண்ணிக்கணும். ஒரு பெண் பெரிய மனுஷியான முதல் சீர்வரிசை மாமா தான். அந்த புதன்னா மாறாவ குழந்தையா இருந்தவ கன்னி பெண்ணா மாறும் போது மாமன் உள்ள வரணும். ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். சில வீடுகள்ல பாத்தீங்கன்னாக்கா குழந்தைங்க நல்லா சாப்பிட்டு அசந்து தூங்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா எதையோ பார்த்து மிரண்டா மாதிரி, இல்ல யாரோ அடிச்சா மாதிரி, கிளினா மாதிரி ஒரு எஃபெக்ட்ல பயங்கரமா கத்துவாங்க, வீல்னு கத்துவாங்க இல்லையா? அதை நம்மளால கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கறதே பெரும்பாடா இருக்குங்க. என்ன பண்றதுன்னே நிறைய பெற்றோர்களுக்கு புரியாது. இதெல்லாம் எதனால வருது? ஏதோ ஒரு விஷயம் வந்து அந்த குழந்தைய தாக்குதா? ஏவல், பெல்லி, சூனியம், பேய், கந்திருஷ்டி, அமானுஷம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் உள்ள வருதா? இது குறித்த நிறைய விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம கூட நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு பொற்கோவில் திரு சரவணன் அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். ஓம் ஞான ரூபாய வித்மகே சக்தி அம்சாய தீமகி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயாத். சார், சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா, சில வீடுல முக்காவாசி வீட்லயே பாத்தீங்கன்னாக்கா குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்கும் சார். திடீர்னு எதையோ பார்த்து பயந்தா மாதிரி ஒரு எஃபெக்ட்ல பயங்கரமா அழ ஆரம்பிச்சிரும் இல்லைங்களா? அந்த அழுகையை வந்து பெற்றோர்களாலே கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். என்ன பண்றதுன்னு புரியாம இருப்பாங்க சார். எதனால இந்த விஷயம் வருது? குழந்தைய ஏதாவது ஒரு வெளியில இருந்து வரக்கூடிய ஏதாவது ஒரு சக்தி வந்து தாக்குதா, இல்ல எதனால சார் வருது? பொதுவா ஜனங்களுக்கு குழந்தைய வளர்க்குறதே ஒரு பெரிய ஆர்ட். குழந்தைய டெலிவரி பண்றது வந்து வேணா ஒரு வேதனையா சொல்லலாம் அம்மாக்கள்லாம், அது அப்பாவும் சரி. ஆனால் ஒன்ஸ் குழந்தை பிறந்த பிறகு அது அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து வளர்க்குறதே ஒரு பெரிய ஆர்ட். நிச்சயமா. அந்த ஆர்ட்ல எப்படி அம்மா அப்பாவுக்கு வந்து அந்த குழந்தை மேல அன்பு வருதோ அதே போல சில நேரங்கள் குழந்தை மேல வெறுப்பு வந்துடும். அதுக்கு தான் என்ன சொல்றது, வீட்டில் வயசானவங்க இருக்கணுன்றது. ஏன்னா அந்த வயதானவர்கள் அப்படின்னு இருக்கும்போது நம்ம பொதுவாக என்ன நினைப்போம், அவங்க 4-5 பசங்களை பெற்று வளர்த்துருப்பாங்க அப்படின்றது சொல்றது. ஆனால் அது கிடையாது. பொறுமை, அந்த ஒரு அமைதி, ஹேண்ட்லிங் தி சிச்சுவேஷன் தெரியும் உங்களுக்கு. ஹேண்ட்லிங் தி சிச்சுவேஷன் வந்து சிச்சுவேஷன் இல்ல, ஹேண்ட்லிங் தி பேபி. கரெக்ட். சிச்சுவேஷன் வேற, அதுக்கு இது சம்பந்தம் கிடையாது. இல்ல, அந்த பசங்க அந்த பேரண்ட்ஸையும் அவங்க கன்வின்ஸ் பண்ணி அந்த குழந்தையும் ரொம்ப அழகா வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. இல்ல, பொதுவா பேரண்ட்ஸ் கன்வின்ஸ் பண்றது பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்கவுங்க ஒரு கமிட்மெண்ட்ல இருப்பாங்க. ஆனா அந்த குழந்தைய ஹேண்டில் பண்றது தான் ரொம்ப முக்கியம். நிச்சயமா. சரிங்களா? இப்போ இன்னைக்கு வந்து ஒரு வயதானவர்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா, அது பர்டிகுலராக பாட்டிங்க அப்படி இருந்தாங்கன்னா, அவங்க அந்த குழந்தைய ஏன் இந்த நேரத்தில் அழுகுதுன்னு அவங்களுக்கு தெரியும். அப்படியா, இந்த நேரம் 12 மணி உச்சி, ஸோ அதனால குழந்தை அழுது. எதோ அழுதுது, ஏதோ ஒரு விஷயம் வந்து குழந்தைய பாதிச்சிருக்கு. அப்போ ஏதோ ஒரு விஷயம் அப்படிங்கிறது உண்மைதானா சார்? அது உண்மைன்றது வந்து பொதுவாக இதில் ஏவல், பில்லி, சூனியம், செய்வினை அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா இது வந்து குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த குழந்தைக்கு உண்டான ஒரு 16 வயசு வரைக்கும் ஒரு 16 விதமான அரிஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பால அரிஷ்டம் சொல்றது. அரிஷ்டம்னா என்னதுன்னா ஒரு தடை, ஒரு தோஷம் அப்படின்னு சொல்றது அரிஷ்டம். இப்போ அந்த அரிஷ்டத்தை வந்து பொதுவாக கிராமத்து சைட்ல வந்து என்ன சொல்ல, 1 மாசம் இந்த குழந்தையா, 1 மாசம் 1 வயசு இந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு உண்டான ஒரு பரிகாரத்தை செஞ்சுட்டு வருவாங்க. அது செய்ய செய்ய வந்து அந்த மாற்றங்கள் வரும். அது வந்து எப்படின்னா 16 வயசு வரைக்கும். அப்போ 16 வயசுன்றது 16 மாசம் 15 மாசம். அப்போ குழந்தைங்கள இருக்கும்போது 1 வருஷம் 12 மந்த்ஸ் ஆகுதுங்களா? அப்போ 16 மந்த்ஸ் அந்த குழந்தைக்கு உண்டான ஒரு அரிஷ்டம் இருக்கும். அப்போ ஒவ்வொரு மாதம் வந்து ஒரு விதமான ஒரு தோஷத்தை கழிப்புக்கு வந்து அதை எடுத்து செய்வாங்க. என்ன முதல் 1 மாசத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்னதா ஒரு பாவை செய்வாங்க. பாவைன்னா வந்து ஒரு பொம்மை மாதிரி, மரத்துல இல்ல, மாவுல. அது வந்து ஒவ்வொரு மாசத்துக்கும் மாறும்.
கோதுமை மாவுல பண்ணுவாங்க, அரிசி மாவுல பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்து மண்ணுல பண்ணுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு அந்தந்த தோஷத்துக்கு வந்து அந்த குழந்தைய சுத்தி தீபத்தை ஏத்தி அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அது வீட்டுல செஞ்சு முடிச்சுட்டு வெளியில போய் எரிக்கிறதோ கரைக்கிறதோ அது ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அப்படிப்பட்ட இந்த தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்றதுக்கு தான் இந்த பாட்டிகளுக்கெல்லாம் அவங்களுக்கு சின்ன சின்ன கை வைத்தியமா தெரியும். அப்போ கை வைத்தியமா தெரியுமா, ஒரு 12 மணி ஆயிடுச்சா, உச்சி ஆயிடுச்சா, அப்ப என்ன பண்ண, உடனே எடுத்துட்டு வந்து கையில உப்பு எடுத்துட்டு வந்து சுத்தி போடுறது. இல்லைன்னா வந்து 3 மணி ஆச்சுன்னா இந்த வசம்பு எடுத்துட்டு வந்து கறியாக்கி நெத்திலையும் கால்லையும் கணத்துலையும் வைக்கிறது. பிள்ளை வளர்ப்பான். ஆமா. அப்போ அந்த மாதிரி பண்றதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். ஆனா இந்த ஒரு வசம்ப கூட வந்து தேடி வாங்க முடியாத அளவு சிச்சுவேஷன் வந்துடுது. கரெக்ட் சார். அப்போ இந்த புது பேரண்ட்ஸ், அந்த புது பெற்றோர்கள், இப்பதான் வந்து என் குழந்தை 1 மாசம் 5 நாள் அப்படின்னு இருக்கிறவங்களுக்குலாம் என்ன சொல்றேன்னா, வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு தேவையான பேசிக்கான விஷயங்களை வந்து நாட்டு மருந்து கடையில் போய் வாங்கி வச்சுக்கணும். உதாரணத்துக்கு அவங்களுக்காக சொல்லுங்களேன் சார் சில விஷயங்கள். அப்புறம் வந்து அந்த பால் பாசின்னு சொல்லுவாங்க, கையில குழந்தை கட்டுறது. அதுக்கப்புறம் மை, அதுக்கப்புறம் வந்து குழந்தைக்கு தேவையான அந்த கிளுகிழப்பு, அது வந்து மரத்துல ஆகின கிளுகிழப்பு. ஸோ இந்த மாதிரி வந்து குழந்தைக்கு தேவையான இந்த ஒரு 5-6 ஐட்டம். இப்போ நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு குழந்தை ஒரு 5 நாள் பிறந்திருக்குங்க, இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னென்ன வாங்கி வச்சு சொன்னோம்னா அவங்களுக்கு அந்த கிட்டு மாதிரி கொடுத்துருவாங்க. அதில் பர்டிகுலர் வசம்பு முக்கியமாக தேவை. ஏன்னா வசம்பு தான் இருக்கிறதுலே ரொம்ப வந்து விசேஷமானது. எந்த ஒரு நெகட்டிவ் இதையும் வந்து அந்த வசம்பு கொண்டு வராது. அதுக்கு பேர் தான் வச அம்பு. இப்போ என்ன பண்ணுவோம், பொதுவாக எப்போ பார்த்தாலும் வசன்னு பேசிக்கினே இருக்கான் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? எஸ் சார். எப்போ பார்த்தாலும் நீ திட்டுறவனே அப்படிதான் சொல்லுவோம் கிராம சைடில். அதுதான் வசம் அம்பு. அம்புன்றது வந்து ஒரு எரிவு. அப்போ எந்த ஒரு நெகட்டிவ் வருதுன்னா இந்த வசம்புக்குள்ள இருக்கிற ஆற்றல் எரியும், ஒரு ஏரோ மாதிரி. அப்போ அதை வந்து கருக்கி நெத்திலையும் பாதத்திலையும் பொட்டா வச்சோம்னா எந்த நெகட்டிவ் கிட்ட வரும்போது கூட இந்த இது வந்து இந்த வசம்பு வந்து அந்த குழந்தைக்கு ஒரு வளையம் மாதிரி இருக்கும், பாதுகாப்பு வளையம் மாதிரி. அது திருஷ்டியாகவும் இருக்கலாம், இல்லைன்னா வந்து அந்த காலகட்டத்தில் வர தோஷமாகவும் இருக்கிறதுக்கும் நிவர்த்தி ஆகும். ஸோ இதுதான் வந்து பால அரிஷ்டம்ன்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதை வந்து சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகணும். அது ப்ரொசீஜராக பண்ணோம்னா அதுக்கு வந்து சாங்கியம்லாம் நிறைய இருக்கு. அது நம்ம வந்து வீட்டில் இருக்கிறவங்களை எடுத்து தனியாக செய்ய முடியாது. அதுக்குன்னு முறையாக கூட்டிகிட்டு வந்து ஐயர்களை கூப்பிட்டு வந்து இதெல்லாம் செஞ்சு தோஷத்தை நிவர்த்தி பண்ணும். அதனால தான் சொல்லுவாங்க, குழந்தை பிறந்த உடனே வந்து 9ஆவது நாள் தீட்டு கழிக்கணும்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஐயரை கூப்பிட்டு வந்து அதுக்கு சின்னதாக ஹோமம் பண்ணி அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் எல்லாரும் புரோக்ஷனம் பண்ணுவாங்க. ஏன்னா குழந்தை பிறக்கிறது வந்து எல்லாம் சந்தோஷம் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தை பிறக்கிறதையும் ஒரு தோஷத்தை கழிக்கணுன்ற ஒரு சாஸ்திரத்தில் இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால வந்து குழந்தைய பாதுகாக்கிறதே ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட். அப்போ அந்த பாதுகாக்கணும் அப்படின்னா வீட்டில் பெரியவங்க இருக்கணும். அப்போ புது பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும், எந்த வீட்டு சைடையும் தாத்தா பாட்டியை பகைச்சிக்கூடாது. எஸ், நோட் பண்ணிக்கணும், அண்டர்லைன் போட்டு நோட் பண்ணிக்கணும். அப்போனா மாமனார் மாமியார் எல்லாரும் ஜாகிரதையா ஹேண்டில் பண்ணும். கடைசியில் அங்கதான் வரும் சிச்சுவேஷன்ஸ். எஸ், அவங்களுமே பெரியவங்களுமே வந்து இது நம்ம குழந்தைங்க அப்படிங்கிற ஒரு அரவணைப்போட வந்து அவங்க கூட இருக்கணும். ஸோ 2 சைடுமே பேலன்ஸ்டா இருந்தா பிரச்சனையும் கிடையாது. அதுதான் சொல்றேன். எதுக்கு நான் வந்து எந்த குழந்தைய வந்து யாருமே உதாசீனப்படுத்த மாட்டாங்க, எல்லாருமே வந்து அரவணைக்கணும்னு பார்ப்பாங்க. ஆனா அவங்களோட சிச்சுவேஷன்ஸ் தான் அங்க வந்து ஒரு காரசாரமான ஒரு விஷயத்தை இது பண்றது. அப்ப இதுலேருந்து வரணும்னா அவங்களுடைய உறவும் தேவை. அப்ப இந்த காலகட்டத்தில் எல்லாருமே வந்து எந்த உறவையும் வந்து கசப்பான உறவுன்னு நினைக்காதீங்க. எல்லா உறவும் தேவையான உறவு. அதுவும் வந்து பர்டிகுலரா ரொம்ப க்ளோஸ்டானது 2 விஷயம் ஒருத்தனுக்கு, ஒரு மனிதனுக்கு தேவை 2: அம்மா மாமா. இவங்க 2 பேரும் தான் ரொம்ப அவனோட மனுஷனுக்கு தேவை. அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி. சரிங்களா? அம்மா இருந்தாதான் அம்மாவுக்கு என்ன கஷ்டங்க இருந்தாலும் குழந்தைக்கு வந்து அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. மாமா இருந்தாதான் தன்னுடைய உறவுல இருக்குது என்னைக்குமே பந்தம் வந்து முறியக்கூடாதுன்னு அந்த ஒரு பிரிட்ஜிங் சொல்லுவோம்ல, அது மாமா கிட்ட தான் இருக்கு. அப்ப இந்த 2 உறவு நம்ம 2மே பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா ஒரு பெண் பெரிய மனுஷி ஆனா முதல் வரிசை சீர்வரிசை மாமா தான். ஏன்னா அந்த புதன்னா மாறாவ ஒரு குழந்தையா இருந்தவ கன்னி பெண்ணா மாறும்போது மாமன் உள்ள வரணும். அதனால மதுரை சைட்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நீராட்டு விழாலாம் 1 கோடி 2 கோடி லெவலுக்கு பெரிய அளவுக்கு நடத்துற காரணமே மாமன் வந்து என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி என் வீட்டில் ஒரு பெண்ணு வந்துட்டா அவளுக்கு நான் தான் பாடி கார்டு, என்னை மீறி எதுவும் செய்ய முடியாதுன்றத அந்த இது காமிக்கிறது தான் அந்த திருவிழா. நான் இருக்கேன் அங்க அப்படின்னு.
அப்ப இந்த குழந்தைங்கள்லாம் இந்த மாதிரி அரிஷ்டம்லாம் இருக்கு. அப்ப இவங்களை எப்படி நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்றது அப்படின்னா, நம்ம இந்த கடையில ஜுவல்லரி ஷாப்ல போனீங்கன்னா பவழம்னு இருக்கும். எல்லாம் பொதுவா வந்து லேடிஸ்லாம் அவங்க தாலியில வந்து பழம் இது பண்ணுவாங்க. அந்த பவழத்தை அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சும்மா ஒரு குண்டு வாங்கிட்டு வந்து அதை வந்து குழந்தையோட இடுப்புல கட்டி விட்டா போதும். அருணாக்குடியில கட்டி விட்டோம்னா அந்த இதனால வந்து குழந்தைக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. அது அந்த அருணாக்கொடின்றது வந்து அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி சில பேர் சிகப்பு கயிறுல போடுவாங்க, சில பேர் கருப்புல போடுவாங்க, வெள்ளியில போடுவாங்க. அது அவங்களுடைய முறை. இதுலதான் போடணும்னு எந்த கட்டாயம் கிடையாது. ஆனா இந்த பவழத்தை வந்து போட்டுட்டு வந்தோம்னா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப மாற்றங்களும் பாதுகாப்பும் இருக்கும். பவழம் அப்படின்னு என்னாவே வந்து அது ஒரு வீரன் மாதிரி, செவ்வாயோடைய ஆதிக்கம் உள்ள ரத்தினம் பவழம். அப்போ அந்த செவ்வாயின்ற போது அந்த குழந்தைகள் வந்து ஒரு பாதுகாப்பு, ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி அந்த பவழம் இருக்கும். வேல் இருக்கும் சுத்தி அப்படின்னு சொல்ற மாதிரி. அருமையான விளக்கம் சார். குழந்தை பிறக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுவும் அந்த குழந்தையை வளர்ப்பது அப்படிங்கிறது இன்னும் கடினமான ஒரு விஷயம் இல்லைங்களா? நல்ல முறையில் வளர்ப்பதற்கு தேவையான அழகான விளக்கங்கள் எங்களுக்காகவே பதிவு பண்ணீங்க சார். குறிப்பா இதுல இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க, பாலாரிஷ்டம் இருக்கு அப்படின்னாக்கா பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்ல போயிட்டு அந்த குழந்தையை தத்து கொடுத்துட்டு திரும்பி எடுத்துன்னு வருது அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன? அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னாக்கா எக்ஸாம் டைம் வந்தாச்சு சார். எங்க பிள்ளைங்க எல்லாரும் நல்லா படிக்கணும், நல்லா போய் எக்ஸாம் எழுதணும், நல்லா 100க்கு 100 மார்க் வாங்கணும், நல்லா கேம் அவுட் வித் ஃப்ளையிங் கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த குழந்தைகள் திகழணும் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன பண்ணணும்? இது குறித்த விளக்கங்களை அடுத்த எபிசோட்ல நீங்க எங்களுக்காகவே ஷேர் பண்ணணும் சார். கூடான அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். என்னங்க எவ்வளவு பயனுள்ள விளக்கங்கள் சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா? இன்னும் அடுத்து வரக்கூடிய எபிசோட்ல தத்து கொடுப்பது கோவில் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த கான்செப்ட் உண்மையாவே ஒர்க் அவுட் ஆகுமா? பால அரிஷ்டத்தை அது தவிடுபடி ஆக்குமா? அதே மாதிரி இப்ப எக்ஸாம் வந்தாச்சு, ஆனுவல் எக்ஸாம் ஃபீவர் எல்லாருக்கும் இருக்குங்க. இதில் நம்ம பிள்ளைங்க நல்லா ஸ்கோர் பண்ணணும்னா என்னங்க பண்ணணும்? ஏதாவது எளிமையான பரிகார முறைகள் இருக்கா? இது குறித்தும் நிறைய விளக்கங்கள் வரப்போகுது. ஆனா அடுத்த எபிசோட்ல எங்கேயும் போயிடாதீங்க, எங்க கூடவே இணைந்திருங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.